தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யும் வேளைகளில் பாஜக மும்முரம் காட்டி வருகிறது. பாஜகவுடனான கூட்டணியில் அங்கம் வகிப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக மாநில தலைவர்கள் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளில் இறங்கியுள்ளனர். அதன்படி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசனை பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் பாஜக உடனான கூட்டணி உறுதியானதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். வளமான பாரதம் அமைய விரும்பும் கட்சிகள் அனைத்தும் பாஜக கூட்டணியில் இணைய வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஜி.கே. வாசன் ஒத்த கருத்துள்ள அனைத்து கட்சிகளுடனும் நட்பு அடிப்படையில் கூட்டணி குறித்து பேசி வருவதாக தெரிவித்தார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. தமிழக மக்கள் மீதும் உலகத் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டுள்ள கட்சிக்கு, அதேபோல மாநிலத்திற்காக எந்த இயக்கம் மத்தியிலே பாடுபடும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். கூட்டணி உறுதியான நிலையில் தமாக தலைவர் ஜி.கே. வாசனை சென்னையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அடுத்த 100 நாட்களுக்கு ஜி.கே. வாசனின் ஆலோசனைப்படி வளமான கூட்டணி அமைக்க இருப்பதாக கூறினார். ஜி.கே. வாசனுடைய தமிழக அரசியல்ல தனித்தன்மை என்னன்னா, நீங்களா டிவியில போடுறீங்க, திமுக கட்சியும் இவர்களும் 3வது கட்ட பேச்சுவார்த்தை உடன்படிக்கை எட்டியதா, நாளை எட்டப்படுகிறதா. ஆனா இவங்க எல்லாருமே கொள்கை ரீதியாக அரசியல் செய்யறவங்க, நேர்மையான அரசியல் களத்தில் இருப்பவங்க. இவங்களுக்கு எல்லாம் வியாபாரம் பண்ண தெரியாது, பேச தெரியாது, அரசியல் களத்தை நேர்மையாக அணைய மட்டும்தான் தெரியும். இதனிடையே முக்கிய நபர்களை அனுப்பி பாஜக தங்களுடன் பேசி வருவதாக சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். அது மட்டுமின்றி அதிமுகவுடன் 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளதாகவும் கூட்டணி குறித்து 1 வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நீங்களே செய்தி போட்டிருக்கீங்க, பார்த்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் என்ன முடிவு எடுக்கணும்னு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இயக்கத்திலையும் சரி, அவங்கள 2 தடவை பேசிட்டாங்க. அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற சில நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசணுமேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சூழலில் நான் பயணிச்சுட்டு இருக்கோம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருவதால் மேலும் பல கட்சிகளை கூட்டணியில் இணைக்க பாஜக முனைப்பு காட்டி வருகிறது. ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சி பாஜகவுடன் கூட்டணி என அறிவித்த நிலையில் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடனும் பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.